போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதமூர்த்தி ஐயா வகுப்பு தொடங்கி அருள் செய்ய பெருமானே. ஐயா சிவாயிரம் ஐயா. சிற்றம்பலம். முப்பொருளில் இயல்பும் ஓர் இயல்பானுவலாது முறை வெவ்வேறாய் செப்பு சிவாகமங்களில் தன் பொருள் பொறுமை பெற உணர்த்தும் திறம் முன்னூலை ஒப்ப விதியாப்பதனார் சித்தி எனும் வழி நூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோர் தெளிந்து குய்ய மொழிந்த அருள் நந்தி சிவல் இணைத்தாள் போற்றி. அருள் நந்தி சிவல் இணைத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி சேர்ப்பாம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேறு கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் மெய்கண்டாரருடைய சிவஞான போத நூற்பாவினுடைய 2ஆம் நூற்பாவின் கருத்தாக அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே என்ற நூற்பா ரொம்ப விரிவான பகுதி. அதிலே அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் உயிர்களிடத்திலேயும் உலகப் பொருள்களிடத்திலேயும் இறைவன் கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் என்பதை தெளிவுபட காட்டி பிறகு அப்படி இருக்கிற அந்த இறைவன் இந்த உலகப் பொருள்களை படைத்து கொடுத்தது உயிர்களுக்காக. எனவே உயிர்கள் இருவினையின் பயனை அவரவர்கள் செய்த அந்த வினையின் பயன்களை அவரவர்களே நுகர வேண்டும். அதை தன் ஆணையாகிய சிற்சக்தி வழியாக இறைவன் கூட்டுவான். அப்படி அந்த உயிர்கள் மீண்டும் உடம்பு முதலிய கருவிகரணங்களை பெறுவதற்கு காரணம் மலத்து உளதான். அறியாமையாகிய ஆணவ மலத்திலே இருக்கிறாய். அதற்காக இறைவன் என்ன செய்தான்? எல்லா கருவிகரணங்களையும் கூட்டினான். அப்படி அந்த கருவிகரணங்களை எல்லாம் கூட்டிய நிலையில இவை இன்னென்ன தன்மை உடையன என்கிற அந்த மெய்யியல் தத்துவத்தினுடைய அறிவு நமக்கு கட்டாயம் வேண்டும் என்பதை 168வது திருப்பாடலில ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார் அருமையா காட்டுகிறார். தனு கரண புவன போகம். தனு என்பது இந்த உடனம், கரணம் என்பது கண்ணு காது மூக்கு கை காலு வாயு. அடுத்து புவனம் இந்த உலகம், போகம் இதுல அனுபவிக்கிற பொருள்கள். அதன் பிறகு தற்பரம்
பந்தம், வீடு இவையெல்லாம் தூய்தல் மாயைக்கு மேலாக விளங்கக்கூடிய தூமாயை, அது தற்பரம். அதற்கு மேல பந்தம், வீடு என்று அணுவினோடு எல்லாம் ஆகி அடைந்திடும் தத்துவங்கள் இவையெல்லாம் உயிர்களை பொருந்தி இருப்பன. இந்த தனு, கரண, புவன, போகம், தற்பரம், பந்தம், வீடு என்று சொல்லக்கூடிய நிலைகளில முதலாக இருப்பவைகள் உயிர்களோடு பொருந்தி இருந்து வினையை கழிப்பதற்கு துணை செய்வன. அதற்கு மேல தற்பரம், பந்தம், வீடு இவையெல்லாம் உயிர்களுக்கு வீடு பேரளிப்பது என்று இந்த ரெண்டையும் பிரித்து காட்டு. இந்த உணவு இவை, இந்த உணவு இவை. உலகத்துல புரியுறக்காக சொல்கிறேன்னு சொல்லக்கூடாதுதான். அசைவ உணவு, சைவ உணவுன்னு பிரிச்ச மாதிரி இவையெல்லாம் உனக்கு என்ன செய்யும் என்று பிரித்து காட்டுகிற. அப்படி பிரித்து காட்டுகிற நிலையில இவைகள் எப்படி இருக்கும் என்றால், இவைகளெல்லாம் இந்த உயிர்களுக்கு உள்ள தனுகரண புவன போகங்கள் எல்லாம் மாயையில இருந்து தோன்றுவன. இவர்கள் உயிர்களுக்கு பந்தத்தை கொடுப்பன. தற்பரம், வீடு இவையெல்லாம் வீடு பெற்றை கொடுப்பன. எனவே உயிர்கள் செய்த இருவினையின் பயனை நுகர்வதற்கு இவை இன்றியமையாத பொருள்கள். இவை இல்லாமல் வினையை நாம் என்ன செய்ய முடியாது, அனுபவித்து கழிக்க முடியாது என்று இந்த திருப்பாடலில ரொம்ப அருமையா நமக்கு 168வது பாடல்ல காட்டினார். அதற்கப்புறமா இந்த தத்துவங்கள் உயிர்களை பொருந்துவதற்கு என்ன காரணம் சென்ற வகுப்புல பார்த்துட்டோம். எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு. இப்ப இதுவரை நாம் படித்த இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் இவர்களை எல்லாம் 169வது பாடல் காமிங்க. உயிரை பொருந்துவதற்கு காரணம் என்ன? எல்லா தத்துவங்களின் இயைந்தது என் அணுவுக்கு எண்ணின் தொல்லாய கர்மமெல்லாம் துய்ப்பித்து. உனக்கு பழமையாக சொல்லக்கூடிய இருவினைகள், தொல்லை இரும்பிறவி சூழும் தலை என்று மணிவாசக பெருமான் காட்டுவார். அந்த தொன்மையான உன்னுடைய இருவினைகள் நீங்குவதற்கு பிறகு துடைத்தற்கும் அந்த உயிர்கள் பக்குவம் பெறுகிற நிலையிலே அந்த உயிர்களுக்குரிய வினைகள் செய்யக்கூடியவைகள் பிறவிக்கு வித்தாக இல்லாமல் பின் நில்லாமை. முதல்ல துய்ப்பித்தல், அப்புறம் துடைத்தல், அப்புறம் நில்லாமை. இரண்டாவது வரியில பாருங்க, கண்மம் எல்லாம் துய்ப்பித்து, பிறகு கண்மம் எல்லாம் துடைத்து, பிறகு அவை பின் நில்லாமை முற்றுவித்து நிற்கவும். உனக்கு 1 கோடி ரூபாய் பேங்க்ல ஏன் சாங்ஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ தொழில் செய்வதற்காக. என்ன அழகா பாரு. இந்த தத்துவ கூட்டங்களை எல்லாம் உனக்கு எதற்கு கொடுத்தால் தெரியுமா? இந்த உயிர்கள் எல்லாம் பக்குவம் பெற்ற இடத்திலே வினைகள் வரும் பிறவிகளுக்கு வித்தாகாமல் இருக்க, பொல்லாத ஆணவத்தை போக்க. இந்த பாடலுடைய கருத்துப்படி இந்த இருவினைகளை நீ இந்த தத்துவங்களை உயிர்களோடு கூட்டி வைத்ததற்கு காரணம் ஒன்றே, பொல்லாத இருவினை நீக்குவதற்கு. அந்த இருவினையின் வழியாக உயிர்கள் பக்குவம் பெற்ற இடத்தில அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய வினைகள் மீண்டும் அடுத்த பிறப்பு வராமல் வித்தாகாமல் வித்து நீக்கவும். அதற்கு மேல என்ன சொன்னார்கள்? கூடி நின்ற பொல்லாத ஆணவம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆணவ மதத்தை போக்குவதற்காக. இந்த பொல்லாதங்கிறது ரொம்ப நல்லா சொல்லுங்க. ஆமா, யார் யாரையோ நம்ம சொல்றோம் பொல்லாதவன்னு.
அது அவர்களெல்லாம் ஒரு நாள் பொல்லாதவனாக இருப்பார்கள், ஒரு நாள் நல்லவனாக இருப்பார் இல்லையா? இந்த ஆணவத்துக்கு ஒரு சொல் போட்டார் பாருங்க, பொல்லாத ஆணவத்தை போக்கவும். இந்த ஆணவம் தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன, அந்த ஆணவ துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த ஆணவத்தை போக்கவும், அந்த ஆணவம் போக்குவதற்காகத்தான் கைலையிலே வாழக்கூடிய பெருமான் தில்லையிலே ஐந்தொழில் திருக்கூத்தை ஏற்றுகிறார் என்பதை மணிவாசக பெருமான் கீர்த்தி திரு அகவல்ல முதல்ல காட்டுகிறார். ஒலி தரு கையிலை உயர்கொளவோனாகிய சிவபரம்பொருள் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில்பர வணங்கி மண்ணும் வெண்ணும் வானோருடன் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். அதான் ஆணவத்தை போக்க. அந்த ஆணவத்தை போக்குவதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் உயிர்களை ரொம்ப பொறுமையா சிந்திப்பவர்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். சரி, அப்ப ஆணவத்தை போக்குவதற்கு புகுந்தது என்றே இதுவரை சென்ற வகுப்புல பார்த்தோம் என்றால், ஆணவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ற அடுத்த எண்ணம் நமக்கு வரும். அடுத்த பாட்டுல சொன்னார், ஆணவம் என்பதை பற்றி 170வது திருப்பாடலிலே ஆணவத்தினுடைய இலக்கணத்தை மிக அருமையா காட்டுகிறார். நல்ல பாட்டு. அடுத்த பாட்டு காமிங்க. இதை 170 இந்த பாட்டு தான். ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி அன்றதாய் ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்ற போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே. இந்த 169வது பாடல்ல ஆணவத்தை போக்கவும்னு காட்டினார். அந்த ஆணவத்தின் இலக்கணத்தை இந்த பாடல்ல சொல்லுகிறார். இந்த ஆணவ மலம் ஒன்றாக இருக்கும், அநேக சக்தி உடையதாய் எண்ணிறந்த ஆற்றல்களை உடையதாக இருக்கும், உடனாய் உயிர்களோடு கூடி நிற்பதாக இருக்கும், ஆதி அன்றதாய் அழிவில்லாத பொருளாக இருக்கும், ஆன்மாவின் தன் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று உயிர்களுக்கு தன்னிலையில அந்த ஆணவ மலம் கேவல நிலையை கொடுக்கும். அந்த கேவல நிலையில ஆன்மாவினுடைய அறிவையும் செயலையும் முழுக்க மறைத்து நிற்கும். தொழிலை ஆர்த்து நின்று போத்திருவத்தை சகல நிலையில இன்ப துன்ப நுகர்விற்கு வினை முதலாதல் தன்மையை உண்டாக்குவது இந்த ஆணவம் தான். அது எப்படி இருக்கும்னா, செம்பினில் களிம்பு எய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும். செம்புல களிம்பு போல நின்று அந்த உயிர்களோடு கலந்து நிற்கும், மேலும் அஞ்ஞானம் காட்டும். அப்பா கலப்பு நிலை தன்னிலை ஆகிய இரண்டிலேயும் உயிர்களுக்கு அறியாமையை தந்து நிற்பதே இந்த ஆணவ மலம் என்று இந்த ஆணவ மலத்தை பற்றி ரொம்ப விரிவா ஆசிரியர் அருணகிரி சிவாச்சாரியார் காட்டுகிறார். அப்ப ஆணவம் ஆன்மாக்களை அணுத்தன்மைப்படுத்தும். அணுத்தன்மையாவது சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவனாக ஆக்குதல் இந்த ஆணவ பலம் தான். அணு என்ற சொல்லுக்கு சிறுமை என்று பொருள். ஆக ஆணவம்
ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய். ஆணவ மலம் ஒன்றுதான், அதனுடைய சக்திகள் எண்ணிறந்தன. மலம் அந்த எண்ணிறைந்த சக்திகளால் எண்ணிறைந்த உயிர்களை மறைக்கும். உயிர்கள் என்ன கணக்கா? உயிர் அவை நிலை. நாங்க அந்த எண்ணிறைந்த உயிர்களை மறைப்பதற்கு ஆணவம் அநேக சக்தி உடையதாக. அந்த ஆணவ சக்தி பலவாய். ஒவ்வொரு மலம் ஒவ்வொரு உயிரை பொருந்தி நிற்பதில்லை. சக்திகள் பலவாக இருந்து ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு உயிரை புரிந்து நின்று அவை மறைப்பன. அப்போ ஒரு உயிரை ஒவ்வொரு உயிரையும் பல சக்திகள் மறைக்கும். கண்மத்துக்கு ஏற்ப சில ஆன்மாக்களை சக்தி கூடியும், ஆணவமலத்தினுடைய சக்தி கூடியும், சில ஆன்மாக்கள் சக்தி குறைந்தும் பந்திக்கும். இதுதான் உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணமாக இருப்பது. அப்ப நமக்கு உயிர்களை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒரு மலமுடையோர். ஆக மும்மலம் இருப்பவர்களுக்கு சகலர் என்று பெயர். அந்த சகலரை மறைக்கிற பொழுது ஆணவ மலத்தினுடைய சக்தி தூலதரமாக இருக்கும். இருமலமுடைய பிரளயாகலரை மறைக்கிற பொழுது தூலமாக இருக்கும். இனி ஒரு மலமுடைய விஞ்ஞானங்களை மறைக்கிற பொழுது சூக்குமமாக இருக்கும். இது அந்த சக்தி வேலை செய்கிற நிலை. அப்படி ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய். அடுத்து உடனாய். உடனாய் என்பது சகஜம் என்று பெயர். சகஜம்னா கூட பிறந்ததுன்னு பேர். ஆன்மா என்றைக்கு உள்ளதோ அன்றே ஆணவ மலமும் ஆன்மாவோடு உண்டு. சில பேர் மலம் ஆன்மாவிற்கு சேர்க்கை என்று செயற்கை என்று சொன்னால் அது இடையில வந்து சேர்ந்தது என்று பொருள். எனவே இடையில் வந்து சேர்ந்தது என்று நாம் அதை அமைத்துக் கொண்டால், முக்தி அடைந்த பிறகு அழிந்த போது அந்த குணங்களும் அழிந்துவிடும். எனவே அதுவும் நமக்கு பொருந்தாது. ஆதலால் ஆணவ மலம் செயற்கையா இயற்கையா என்றால் அனாதி செயற்கை என்று அருமையாக குறையாசிரியர் காட்டியிருக்கிற நிலையை பார்க்க. இனி இந்த ஆணவ மலம் என்ன செய்யும்? ஆணவ மலம் ஆன்மாவின் அறிவோடு, நம்முடைய உயிரோடு அறிவோடு தொழிலை ஆர்த்து. ரொம்ப அருமையான பகுதி. ஏன் வயிற்று வலி வந்ததுன்னு மருத்துவர் காண்பிக்கிற மாதிரி உனக்கு இத்தனை தீய சிந்தனைகள், தீய செயல், தீய வாக்கு வருவதற்கு என்ன காரணம் காட்டு. ஆக மலம் ஆன்மாவை மறைக்கும் என்றால் மல சக்தி ஆன்ம சக்தியை மறைக்கும் என்று அதை நாம் உரை சொல்ல வேண்டும். கேவலத்தில மலசக்தி ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் முழுக்க மறைக்கும். அந்த கேவல நிலை, கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமை என்று பொருள். உலகையில கேவலம்னா என்ன, மதிக்கலன்னா கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதல்லங்க, கேவலம் தனிமை. எந்த விதமான கருவிகரணங்களும் கூடாமல் ஆணவ மலம் ஒன்றால் உயிர் மறைக்கப்பட்டிருக்கிற நிலைக்கு என்ன நிலை பெயர்? கேவல நிலை. அது தனிமை. அப்ப மலசக்தியினுடைய மலசக்தி, அதாவது ஆணவத்தினுடைய மலசக்தி ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் முழுவதையும் மறைத்து.
அறிவு முழுவதையும் மறைக்கும் என்று உமாபதி சிவம் சிவபிரகாசத்துல அருளி இருப்பதை பார்க்கிறோம். அந்த நிலையில ஆன்மா எப்படி இருக்கும்? பல பேர் வயசான பிறகு சின்ன பிள்ளையாக்குற போது எப்படி படம் இருக்குன்னு அதை போட்டு பாக்குறாங்களா? அது மாதிரி நாம கேவலத்துல எப்படி கிடந்தோம் என்றால், இருள கண் இருந்தால் அந்த கண் எதை பார்க்கும்? அது போல கண் இருக்கும், இருட்டு இருந்தால் ஒரு பொருளையும் காணாம். அது தாய்மான சுவாமிகள் காரிட்ட ஆணவ கருவறைக்குள் கண்ணில்லா குழவி போல் கிடந்தேன். என்ன அழகான சொற்கள் பாருங்க. அந்த முறையில இருள கண் ஒன்றையும் பார்க்காது போல அந்த நிலையில தொழில் அறிவை ஆர்த்து நிற்கும். அப்படி மறைக்கக்கூடிய அந்த ஆணவத்தினுடைய சக்திக்கு ஆவாரக சக்தி என்று வடமொழியில சொல்லுவாங்க. ஆவாரகம் மறைப்பு. இது உயிராகிய நமக்கு கேவல நிலையில ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு. இனி சகல நிலை என்பது கருவிகளோடு கூடியது. நாமெல்லாம் சகல நிலை. இந்த நிலையில அந்த இருட்டுல இருந்த கண் தெரியாமல் இருந்த கண்ணுக்கு விளக்கொளி கிடைத்தால் கண் எப்படி பார்க்குமோ அந்த அளவு இந்த ஆன்மா அறிவு விளக்கம். அது ஏகதேச விளக்கம். அந்த ஏகதேச விளக்கத்தை கொண்டு ஆன்மா அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். அப்பொழுது இந்த மலசக்திக்கு இது பாருங்க, அது ஆன்மாவினுடைய அறிவை மயக்காது, விபரீதமாக்கி கொடுக்கும். நாம ஒண்ணு பேசுவோம், ஆனா எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அத 100 மடங்கு சண்டைய பெருசாக்குவோம். அப்படி செய்யுது இந்த வேலை. சில பேர் அதை சொல்லுவாங்க, அது எனக்கு சனி நாக்குல இருக்குதும்பாங்க. சனி நாக்குல இருந்து போன பக்கம் சண்டை வந்துருமா? அதெல்லாம் இந்த ஆணவத்தினுடைய வேலைதான். எனவே சகல நிலையிலே கருவிகரணங்களோடு குடியிருக்கிற பொழுது ஆன்மாவை அதனுடைய சக்தி இருட்டுல கண்ணொளிய மறைத்த கேவல நிலையை போல இல்லாமல் விளக்கொளியிலே கொஞ்சம் கண் பார்க்குது பாருங்க. அது போல ஏகதேச அறிவை பெற்று அது பொருள்களை நுகருகிற பொழுது அந்த மலசக்தியானது ஆன்மாவின் அறிவை விபரீதமாக கொண்டு செல்லும். அது அப்படி அந்த போகத்தை அனுபவிக்கிற பொழுது நான் சொன்னா கேட்டீங்களா? நான் அப்பமே சொன்னேன், என் திட்டத்தை நீங்க கேட்கறது இல்ல. எனக்கு தெரியுது. என்ன, இந்தியா அழிஞ்சு போகுமே எனக்கு தெரியும். இவன் அழிஞ்சு போறதே எனக்கு தெரியாது. அப்படி அது நானே என்கிற எண்ணத்தை சகல நிலையில கொடுப்பது ஆணவம். ரொம்ப கட்டாயமா நாம இந்த பாடலுடைய அடிப்படையை நாம் விளைக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இது போல நானே செய்கிறேன் என்கிற அந்த சக்திக்கு பெயர் அதோ நியாமிய சக்தி. அதோ நியாமிய சக்தி. அதோ அதே என்றால் கீழ், நியாமிக என்றால் நியமிப்பவள். சக்தி என்பது வல்லமை, அறிவை கீழ் நோக்கி நியமிக்கிற சக்தி அதோ நியாமிக சக்தி என்று பெயர். அப்படி இந்த ஆன்மா அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருவத்தை நிகழ்த்தும். போத்திரு என்றால் உண்பவன். அப்ப இந்த உயிர் வினையை அனுபவிக்கிற காலத்திலே, அருந்தும் காலத்திலே, உண்ணும் காலத்திலே நம்முடைய அறிவை மயக்கி கொடுக்கும்.
அப்படி ஆன்மாவை இது போத்திருவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டு. எல்லாருக்கும் இந்த சைவ சித்தாந்தத்துல எந்த ஊமையை பார்த்தாலும் நாம் பயன்படுத்துகிற பொருள்ல இருந்து ஊமையை காட்ட வேண்டும். வெளியூர்ல வெளிநாட்டுல காட்சி அளவைக்கு அகப்படாத பொருளை காட்டினால் நம்ம விளங்க முடியாது. அதனால் கருதல் உரையளவை எல்லாம் விட்டு விட்டு, எப்பா வீட்டுல செப்பு பாத்திரம் பார்த்திருக்கியா? அந்த செம்பு பாத்திரத்துல கழிப்பு என்னைக்கு வந்ததுன்னு கேட்டான். செம்புல கழிப்பு அந்த செம்போடு உள்ளும் புறம் கலந்து நிற்கும். நீங்க செம்பு ஒரு இடத்துல வெட்டினீங்கன்னா அந்த வெட்டு வாயிலேயும் அது இருக்கும். அது போல ஆன்மா கலந்து நிற்கும். செம்பில் உரு கழுப்பைத்து நித்த மூலமலம் என்று உமாபதி சிவம் சிவபிரகாசத்துல காட்டுவார். அப்படி என்றும் அஞ்ஞானம் காட்டும். என்ன தொடர்பா இருக்கு? என்றும் உனக்கு எப்பொழுதும் அறியாமையை கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த திருட ஆணவம் தான். அதனால இருந்து சொல்லுவாரு, பொல்லாத ஆணவம். அவரே கோபப்பட்டு சொல்லிட்டாரு, திருட்டு பய குமரலிங்கம் அப்படி சொல்ற. அது மாதிரி பொல்லாத ஆணவம் என்று அந்த சொல்லாட்சி ரொம்ப நல்லா இருக்கிறது. எனவே ஆணவ மலம் ஒன்றாக இருந்து எண்ணில்லாத சக்தியுடையதாய் உயிர்களோடு சகசமாக அனாதியே உள்ளதாய் கேவலத்திலே அந்த உயிர்கள் அவைகளினுடைய அறிவும் தொழிலும் விளங்காமல் முழுதும் மறைத்து சகலத்திலே ஆன்ம அறிவு ஏகதேசமாக விளங்க அந்த விளங்கக்கூடிய அறிவிலேயும் போய் விபரீத அறிவை கொடுத்து அந்த உயிர்களோடு கலந்து நின்று கேவலம் சகலம் இந்த இரண்டிலும் அஞ்ஞானம் காட்டுவது ஆணவம். என்ன அழகான சொல்லுவாங்க. ரொம்ப பிறப்புக்கு காரணமே இந்த ஆணவம் தான். நாம கோபப்படுறதுக்கு புறாமப்படுறதுக்கு காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் காரணம். அதனாலதான் சாமி பொல்லாத ஆணவம் என்று அருணதி சிவாச்சாரியனை காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த ஆணவத்தினுடைய இலக்கணம் இது போல. இனி ஐக்கியவாதி என்று ஒரு சமயவாதி, பாசுபதர் என்ற ஒரு சமயவாதி. அவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் ஆணவ மலம்னு ஒண்ணு இல்லை, மாயை தான் தனக்கு அனுபவங்களை கொடுக்கிறது. எனவே அந்த தருணு கர்ணபோகனங்களை கொடுப்பது மாயை, ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி ஆணவ மலம் மறைக்கிறதா மாயாமலம் மறைக்கிறதா என்ற ஒரு கருத்து செய்திகளை 171வது பாடலில் ஆசிரியர் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். மலம் என வேறு ஒன்று இல்லை. இது ஒரு சமயவாதியினுடைய கருத்து. ஆணவமலம் ஒண்ணு இல்லப்பா, மாயாமலம் தான் இருக்கிறது, அதை காட்டுகிறார். மலம் என வேறொன்று இல்லை, மாயா காரியம் அது. இது ஒருத்தருடைய கருத்து. என்னின் இலகு உயிர்க்கு இச்சை ஞானம் கிரியைகள் எழுப்பும் மாயை விலகிடும் மலம் இவற்றை வேறும் அன்று, அதுவே வேறாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும் உணர்ந்து கொள்ளே. ஒருத்தர் என்ன சொல்லுகிறார்? அதாவது ஐக்கியவாதி பாசுபதர் என்ற சமயவாதிகள் ஆணவம் என்ற ஒரு பொருள் உலகத்தில் இல்லை. இப்ப எது ஆன்மாவுடைய அறிவை மயக்கிறது? ஆன்மாவனுடைய அறிவையும் தொழிலையும் மறைப்பது எது என்றால் மாயா காரியம், மாயையினுடைய விளைவு. அவங்க ஏதோ ஒரு சொல்ல முற்படுகிறார்.
சித்தாந்தம் அப்படி சொல்லுகிறது. இலகு உயிர்கள் இச்சா ஞானம் கிரியைகள் எழுப்பும் மாயை. மாயையானது இலகும் உயிர், இலகுன விளங்குகின்ற அந்த உயிர்களுக்கு அறிவு இச்சை செயல்களை விளக்கும். ஆனா ஆணவ மலம் எஞ்ஞான்றும் அஞ்ஞானத்தை கொண்டு. நீ ஆணவ மலம்னு ஒண்ணு இல்ல, ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் மறைப்பது மாயையின் விளைவு என்று நாம் சொல்லுவோம். மாயையினுடைய விளைவு. மாயையானது விளங்குகின்ற உயிர்களுக்கு இச்சை செயல்களை விளக்கி நிற்கும். கொஞ்சம் விளக்கம் பெறுவதற்கு உதவியாயிருக்கும். ஆனால் ஆணவ மலம் இருக்கிறதே, அந்த ஆணவ மலம் அந்த விளங்கக்கூடிய இச்சை அறிவு செயல்களை தடுத்து நிற்கும். விலகிடும் மலம் இவற்றை வேறும் அன்று அது வேறாகி. அது மட்டுமல்லாமல் இந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு வேறாக நிற்பது அல்ல. அந்த மாயை உயிர்களுக்கு வேறாக உலகு உடல் கருவி நுகர்கிற இன்ப துன்பங்கள் ஆகியவற்றிற்கு ஏதுவாக தோன்றி நிற்பது இந்த மாயை, மாயின் விளைவு. இந்த வேற்றுமையை உணர்ந்து கொள்ளே. மலம் என வேறு ஒன்று இல்லை. இது ஐக்கியவாதி பாசுடைய கருத்து. அவர்களுக்கு மாயா காரியம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலகும் உயிர் இச்சா ஞானம் கிரியைகள் எழுப்பும் மாயை. ஆனா ஆணவ மலம் இருக்கிறதோ இந்த இச்சா ஞானம் கிரியைகளை தடுத்து நிற்கும். இது விளக்கி நிற்கும். இது தடுக்கும், அது விளக்கும். என்ன அருமை! இலகு உயிர் இச்சை ஞானம் கிரியைகளை மாயை எழுப்பும். உலகு உயிர் இச்சை ஞானம் கிரியை விளக்கிடும். விளங்கோட்டாம பண்ண விளங்கோட்டாம. இவற்றின் வேறும் அன்று. இந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு வேறு என்று என்ன, அது வேறாகி அந்த மாயை இருக்கிறதே, உலகு உடல் கரணம் ஆகி உதித்திடும். அந்த மாயை உயிர்களுக்கு வேறாக நிற்கும் என்றே இந்த உலகம் உடல் கருவி நுகர்வு ஆகியவற்றிற்கு ஏதுவாக உதித்திடும். உணர்ந்து கொள்ளே. இந்த வேற்றுமையை நீ என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஐக்கியவாதிக்கும் பாசுபதருக்கும் அருமையான கருத்து சொல்லுகிறார். மீண்டும் இந்த பாடல்ல ஆணவமலம் என்ற ஒன்று இல்லை. அப்ப மறைப்பது மாயா காரியம் என்று அவர்கள் சொல்லுகிறார். மாயைதான் மறைக்கிறது. மாயை உயிர்களுக்கு வேறாக நின்று அந்த உயிரினுடைய இச்சை ஞான கிரியைகளை விளக்கும். இச்சை என்பது விருப்பம், ஞானம் என்பது அறிவு, கிரி என்பது செய். இதை விளக்கும். ஆனா ஆணவ மலம் உயிர்களோடு ஒன்றித்து நின்று வேறில்லாமல் இருந்து அந்த இச்சை ஞான கிரிகளை மறைத்துவிடும். அந்த கண் இருக்கிறது, கண்ணாடி போட்டா கொஞ்சம் உதவியா. ஆனால் ஆணவம் செய்யும், இதையும் சேர்த்து மறைத்து. இதான் ஆணவத்துக்கும் மாயைக்கும் உள்ள வேறுபாடு. இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை அறியாமல் இந்த உலகு உடல் கரணமாக நிற்கக்கூடிய மாயையே
மறைத்தல் தொழிலை செய்யும் என்பது சரியான உரை அல்ல என்று 71வது பாடலிலே காட்டினார். இனி 72வது திருப்பாடல்ல மாயையே ஆன்ம ஞான கிரியை மறைத்து நிற்கும் தூய அப்பரிதி தன்னை சுடர் முகில் மறைத்தாற்போல போய் முகில் அகல சோதி புரிந்திடும் அதுவே போல காயமும் அகல ஞான தொழில் பிரகாசம் ஆமே என்று மேற்சொன்ன கருத்துக்கு ஒரு மேற்கோள் காட்டுறார். ஆன்மாவினுடைய ஞான கிரியை மறைத்து நிற்கும். அதுக்கு ஒரு மேற்கோள் சொன்னாங்க. தூய பரிதி தன்னை சுடர் முகில் மறைத்தாற் போல தூய்மையாக இருக்கிறான் கதிரவன். அந்த கதிரவனுடைய கதிரை மேகம் வேறாக நின்று மறைத்தாற் போல மாயையே உலகு உடல் கருவிகளாய் நின்று உயிரினுடைய அறிவு, உயிரினுடைய விருப்பம், உயிரினுடைய செயல்களை மறைக்கும். அப்பதான் என்ன சொல்றோம்? மேகம் அகல கதிரவன் ஒளி வெளிப்பட்டு தோன்றுவதைப் போல உடலாகிய மாயை நீங்க அந்த அறிவு, இச்சை, செயல் விளங்கி தோன்றும் என்று அவர்கள் அதற்கு காரணம் சொல்லுவார். இது அவர்கள் கூற்று. இனி நம்முடைய கூற்றாக 73வது பாடல்ல பரிதியை முகின் மறைப்ப பாயொளி பதுங்கினாற்போல் உரு உயிர் மறைக்கின் ஞான கிரியைகள் ஒழிக்கும் ஆகும் கருதிடும் இச்சா ஞானம் காரியம் காயம் பெற்றால் மறுவிடும் உயிர்க்கு காயம் வந்திடா விடில் மறைப்பே. கதிரவனை மேகம் மறைத்த அளவில் பறந்து நின்ற அதனுடைய ஒளி மறைந்தாற் போல உயிரை உடலாகிய மாயை மறைக்கும் அதனுடைய அறிவும் இச்சை செயல்களும் மறைந்து போகும். அது மட்டுமல்லாமல் உயிர் உடம்பை பெற்ற காலத்தில அறிவு இச்சை செயல் நிகழும். பெறாத இடத்து அவை மறையும். எனவே மாயை உயிருக்கு மறைப்பை தராது. உடம்பிருந்தால் அவை நிகழும். உடம்பு இல்லைன்னா அது என்ன செய்யாது? நிகழாது. கண் இருந்தாதானே அது பார்க்கும். காது இருந்தாதானே ஒளிய கேட்கும். ஆனா இது உடம்பு இல்லாத பொழுதுதான் மறைந்திருக்கும். உடம்பு இருக்கிற பொழுது அது நமக்கு மறைக்காது. ஆனா ஆணவ மலம் கேவல நிலையிலேயும் கருவிகரணங்கள் கூடாத பொழுது மறைக்கும். கருவிகரணங்கள் கூடிய பொழுது மறைக்கும். எனவே இந்த மாயை மறைக்காது என்று. அப்ப சூரியனுடைய ஒளியை மேகம் மறைத்ததைப் போல மாயையிலே இருந்து தோன்றிய இந்த உலகு உடல் அதிலே விளங்கக்கூடிய உயிரினுடைய அறிவு கிரியைகளை இச்சஞான கிரியை மறைக்கும் என்று இன்னொரு சமயவாதி கூறினார். இப்ப மேகம் நீங்கினால் சூரியனுடைய ஒளி வெளிப்பட்டு தோன்றுவதைப் போல காயமாகிய மாயை நீங்க அந்த இச்சா ஞான கிரியைகள் நமக்கு தெளிவாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி கூறினால் சூரியனுடைய மேகம் மறைக்க ஒளி மறைந்து போயிற்று. அப்ப ஆன்மாவை மாயை மறைக்க அதனுடைய இச்சை ஞானம் கிரியைகள் நிகழாதிருக்க வேண்டும்.
சூரியனுடைய ஒளியை மறைச்சா இருட்டு தெரியுதுல்ல. அது மாதிரி மாயை ஆன்மாவை மறைக்குது என்று நீ சொன்னால், ஆன்மா உடம்பை பெற்ற பொழுது இச்சை ஞான கிரியை விளங்குகிறது. உடம்பை பெறாத பொழுது மறைந்திருக்கிறது. எனவே நீ சொல்வது சிந்தித்து பார்த்தால் பொருத்தமாக இல்லை. இந்த கருத்து மறுப்பதுல கூர்ந்த அறிவு வேணும். நீ ஆன்மா ஆணவ மலை மறைக்கல, மாயைதான் மறைக்குதுங்கிற. அதுக்கு ஒரு மேற்கோள் என்ன காட்டுகிற? சூரியனுடைய ஒளியை மேகம் மறைத்தாற் போல. சரி, சூரியனுடைய ஒளியை மேகம் மறைத்தாற் போல உயிரினுடைய அறியாமையை மாயை மறைக்கும் என்று சொன்னால், உடல் பெற்ற பொழுதும் மறைக்க வேண்டும், உடல் நீங்கிய பொழுது மறைக்க வேண்டும். ஆனால் உடல் நீங்கிய பொழுது மறைந்தும் உடல் பெற்ற பொழுது விளங்கியும் காணப்படுகிறதே, அப்ப அது மாயையினுடைய செயல் என்பது பொருந்தாது. அப்ப எதனால்? அது ஆணவ மலத்தால். அடுத்த பாட்டுல 174ல அதை காட்டுகிறார். போத காரியம் மறைத்து நின்றது புகழ் புகன் மலம் காண் நின்றது புகன் மலம் காண் ஓதலாம் குணமுமாக உயிரினுள் வரவலாலே காதலால் அவித்த சிந்தை தரும் கலை ஆதி மாயை ஆதலாம் இரண்டும் சோதி இருள் என வேறாகும். மாயை நீ புரிந்து கொள்ளும்படி சொன்னால், மாயை ஒளி போல, ஆணவ மலம் இருள் போல என்று இந்த பாட்டில ஆணவ மலம் உயிரோடு இருந்து அதனுடைய இச்சை ஞானம் கிரிகளை மறைக்கும். மாயாமலம் தனுகரண புவன போகங்களை கொடுத்து உயிருக்கு வேறாக நின்று இச்சை ஞானம் கிரியை விளக்கும். ஆணவ மலம் உயிரோடு கலந்து நிற்கும், மாயை உயிருக்கு வேறாக. ஆணவ மலம் உயிரோடு கலந்து நின்று உயிருக்கு இருக்கக்கூடிய விருப்பு, விளைவு, செயல் மூன்றையும் மறைக்கும். ஆனா மாயை இருக்கிறதே, அது தனுகரண புவன போகங்களாகிய உடம்புக்கு வேறாக இருந்து, ஆன்மாவுக்கு அது வேறாயிருந்து இச்சை ஞானம் கிரியைகளை விளங்கச் செய்யும். ஆணவம் கெடுக்கும், மாயை கொஞ்சமா விளங்க. எனவே மாயை விளக்கு போல, ஆணவம் இருள் போல. ஆதலால் இரண்டும் சோதி இருள் என வேறு. சோதி என்பது மாயை, இருள் என்பது ஆணவ மலம் என்று அவர்களுக்கு இருட்டு போல ஆன்மா, சோதி போல மாயை. இந்த ரெண்டையும் நமக்கு அருமையாக இந்த 3 பாடல்களிலே அருணந்தி சிவம் காட்டி இருக்கிற அருமை தரத்தை எண்ணி எண்ணி மகிழலாம். அடுத்த பாட்டுல இந்த ஆணவம், கர்மம், மாயை இந்த மூன்றும் அதுக்கு முந்திய ஆணவம் உயிரின் குணம் அன்று என்பதை 75வது பாடல்ல காட்டுகிறது. ரொம்ப அருமையான பாட்டுகள். புருடன் தன் குணம் வித்தையெனில் சடம் புருடனாகும். குருடன் தன் கண்ணின் குற்றம் கண்ணின் தன் குணமோ கூறாய். மருள்தன் தன் குணமதாகி மலம் அசித்தாகி நிற்கும். தெருள் தன் குணமாகி சித்தன நிற்கும் சீவன். ஆணவம் உயிரினுடைய குணம் என்று சொல்லலாம் என்று சொன்னார்கள்
பாடானவாதின்னு ஒரு சமயவாதி. பாடானவாதி. உயிர் கல்லு போல கிடக்கும். பாடானம்னா கல். அவன் என்ன சொல்லுகிறார்? ஆணவம் உயிருக்கு குணம். புருடன்னா ஆன்மாவுக்கு, உயிருக்கு பெயர் புருடன். எப்ப? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அஞ்சும் சேர்ந்த பொழுது ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர். புருடன் தன் குணம். ஆக ஆணவம் உயிரினுடைய குணம் என்று சொன்னால் என்ன ஆகும்? குணம் அவித்தையனின் சடம். அப்ப அறிவுடைய உயிர் அறிவில்லாமல் போய்விடும். சடம் புருடனாகும். அது எது போலன்னா, குருடன் தன் கண்ணில் குற்றம், கண்ணின் குணமோ? குருடன் இருக்கிறான். கண் அதன் ஒளியை மறைத்து நிற்பது படலம். கண்ணுடைய ஒளியை மறைத்து நிற்பது படலமே தவிர கண்ணுக்கு குணமாகுமா? கூராய், நீ சொல்லடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூராய். அதுக்கப்புறம் மருள் தன் தன் குணமதாகி மலம் அசித்தாக நிற்கும். எனவே உயிரை மறைத்து நிற்கக்கூடிய ஆணவம் உயிரின் குணமாகாது. ஆணவ மலம் அறியாமையை தன் குணமாக கொண்டு தான் குடியாக நிற்கும். அறியாமை குணமாக கொண்டு தான் குனியாக நிற்கும். ஆக மருள் தன் தன் குணமாகி மலம் அசித்தாகி நிற்கும். அது அசித்து அறிவற்றதாக இருக்கும். ஆணவமலம் அறிவற்றது, அறிவற்றதாக இருக்கும். அடுத்து தெருள் தன் குணமதாகி சித்தன நிற்கும் ஜீவன். உயிர் அறிவை தன் குணமாக கொண்டு தான் குடியாக நிற்கும். அப்ப ஆன்மா சித்தன நிற்கும், அறிவுடையதாக நிற்கும் என்று அந்த பாடானவாதிக்கு போற போக்கில் கருத்து விளக்கம் அளித்தார் அருள்நந்தி ஐயா. மும்மலங்களும் உயிரை பந்தித்திருக்கிற முறை எப்படி பிடித்திருக்கிறது மலம் என்பதை 76வது ரொம்ப அருமையா காட்டுகிறார். மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடும் உமி போல் மம்மல் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய்போக வந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் முந்தினோடு திருமலம் இசைப்பன் இன்னும். 3 மலங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் 2 பேர் 2 பேர் இருக்கலாம். அவரை சொல்றேன். இந்த 3 மலை என்ன பண்ணலாம்? மும்மலம், அதாவது 3 மலமாவன கண்மம், மாயை, ஆணவம். இந்த 3 மலம் நெல்லுக்கு முளை, முளையோடு தவிடு உமி. ஒன்று நெல்லு முளைக்கிறது, ஒன்று இருக்கிறது. அதுக்கு மேல இருப்பது தவிடு, அதுக்கு மேல இருப்பது உமி. 3 காமிச்சா முளை, தவிடு, உமி. இப்படி அந்த நெல்லுக்கு இருப்பது போல உயிர்களுக்கு மயக்கத்தை செய்யும். நெல்லுக்கு அந்த உண்மையும் தவிடும் முளையும் மயக்க செய்தை போல. அது மட்டுமில்லாமல் உயிரினுடைய அறிவை மறைத்து நின்று பொய்யான நுகர்வை கட்டுவினை முதலாம் தன்மையாகிய முக்குணங்களையும் உண்டாக்கும். போத பந்தம் போத்திருத்துவங்கள் பண்ணும்.
செய்யும்? அரிசியினுடைய உண்மை வடிவத்தை இந்த மூன்று மறைக்கும். அதைப் போல ஆணவம், மாயை, கன்மம் ஆகிய இந்த மூன்று அழுக்குகளும் உயிரின் உண்மை வகையை வைத்திருக்கும். நெல்லு மரங்களோடு கூடிய அந்த உவமை உயிருக்கு உவமை. நெல்லு, குடி, தவிடு இவையெல்லாம் உயிருக்கு உவமை. சரி. பூமி ஆணவ மலத்துக்கு உவமை. தவிடு மாயா மலத்துக்கு உவமை. முறை கன்மத்துக்கு உவமை. என்ன உவமை இப்படிதான் கர்மம் முறை, தவிடு மாயா, பூமி ஆணவம் ஆகிய இந்த மூன்றும் கூடி இருப்பது உயிர். அரிசி அந்த மூன்று கூடி இருப்பது போல முப்பல உயிரை கூடியிருப்பது. இந்த உண்மை என்ன செய்யணும்? அரிசியினுடைய சொரூபம் தெரியாமல் அந்த அரிசியை ஒட்டுமொத்தமாக மறைத்து முழுவதும் மறைத்துவிடும். அது போல ஆணவமலம் ஆன்மாவினுடைய சொரூபம் தெரிய முடியாமல் அதை முழுவதும் மறைக்கும். நல்ல வச்சிருக்காங்க. தவிடே அரிசியை கொஞ்சமா காட்டும். அதுபோல மாயை ஆன்மறிவை சிறிது விளக்கி ஏகதேச அறிவை உண்டாக்கும். முழு அறிவு இல்லை, கொஞ்சம் பார்த்து என்னை முறை தோன்றுகிற இடத்துல அரிசியினுடைய சொரூப விளக்காது போல கர்மமாகிய நல்வினை தீவினைகள் செய்யப்பட்ட இடத்துல ஆன்மா அந்த இருப்பினையினாலே வடிவங்கி இருக்கும். அதனுடைய சொரூபம் விளங்காது. மம்மர் செய்து, மம்மர்னா மயக்கம், மம்மர் செய்து மயக்கம் செய்து ஆன்மாவினுடைய உண்மை வடிவை தெரியாத கலக்கங்களை இந்த முறையில போகவந்த போத்திருவங்கள், போகவந்தம் போத்திருத்துவம், போகம்னா இந்த துன்பங்கள், போத்திருத்துவம்னா வினை முதலாக இருக்கக்கூடிய அந்த தன்மைகள். இந்த மூன்றுமே ஆணவங்கள் மட்டுமே ஆன்மாக்களை பந்தப்படுத்தும். அப்படி பந்தப்படுத்துகிற வேறுபாட்டில் அனுபந்தம், சம்பந்தம், பிரதிபந்தம் என்று மூன்று சொல்வார். அனுபந்தம் என்பது அணை என்ற சொல்லுக்கு பின்னணிய பொருள். காரண பெற்ற பிறகுதான் உயிருக்கு இன்ப துன்ப பந்தம் வரும். கை மூக்கு தெரியும். அந்த பந்தம் ராமசாமி போயிடுச்சுன்னா உடம்பு பந்தம் கேட்க 10 நிமிஷம் ஆச்சுங்க போய் இதுக்கு என்ன பந்தம்? அனுபந்தம். அப்ப கர்ம பலம் ஆன்மாவுக்கு அனுபந்தம். இப்படி சம்பந்தம் என்பது மாயாபலம். கரணங்கள் உயிர்களோடு இருக்கிற பொழுது பந்தப்படுத்தும். அதனால் மாயாபலம் சம்பந்தம் என்று பெயர். இனி பிரதிபந்தம். பிரதிபந்தம் என்பது ஆன்மாவினுடைய அறிவு, ஆன்மாவினுடைய விருப்பம், ஆன்மாவினுடைய செயல் மூணையும் மறைச்சு விடும் ஆணவம். அதனால் அதுக்கு பிரதிபந்தம், ஆணவத்துக்கு பிரதிபந்தம் சொல்லுவோம், மாயாபலத்துக்கு சம்பந்தம் சொல்லுவோம், கர்மபலத்துக்கு அனுபந்தம். இப்படியாக இந்த மூன்று பலன்களும் ஆன்மாவினுடைய அறிவையும் தொழிலையும் ஒன்று மயக்கும், ஒன்று விளக்கும். அந்த நேரத்திலே தான் செய்வதாக காட்டும். இது மட்டும் இல்லப்பா, இந்த மூன்று
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா